ஏசாயா 41:10 வாசிக்கலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் உட்கார்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, பல கேள்விகளோடு கூட, பல பிரச்சனைகளோடு கூட, பல அவருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற நன்மைகளோடு கூட வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமே. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்திருந்தாலும், இந்த வார்த்தை உங்களுக்குரியதாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்விலே அவர் சொன்னபடியே செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமே. யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், 9ஆம் வசனத்தை நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, நான் பூமியின் கடையானங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமேன். அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆமேன். தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. இன்னைக்கு பல நிலைமையில பயந்து திகைத்து பலன் இல்லாமல், உதவிக்கு யாரும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ ஜனமாகிய தேவ சபையாகிய உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் பேசி அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை சந்தோஷப்படுத்தி, அவர்களை இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுவித்தது உண்மையானால், இன்னைக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமாகவே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை பார்த்து, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த இடத்துல 4 பகுதியில் இருக்கிறது. 4 பகுதிகளையும் வேகமாய் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் பகுதியை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். யார் சொல்லுகிறார்? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது? நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத, நம்மால் எதிர்கொள்ள முடியாத, இந்த பிரச்சனைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு பயம் வருகிறது. சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் பயங்கரமாய் இருக்கும்போது, நம்மால் முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் இப்படியாக சொன்னார். ஒரு டாக் ஷோல இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாரு, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு பொருள் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல வருமானங்கள் இருக்கிறது, என் கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. சிலர் சொன்னாங்க, பணம் வந்துச்சுன்னா நமக்கு பயம் மாறி போகும். ஆமென். நல்ல நண்பர்கள்லாம் வந்துட்டா நமக்கு பயம் மாறி போகும். எல்லா சொத்து ஆஸ்திகள் வந்துட்டா நமக்கு பயம் மாறி போகும் என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் மாறவில்லை. காரணம், நான் ஒரு நபரை நம்பிக்கொண்டிருந்தேன். ஒரு நபர் என் கூடவே இருந்தார். என்னுடைய தொழிலில் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்தார். எல்லா நிலைமையிலும் எனக்கு கூட இருக்கிறவராக இருந்தார். என்னுடைய துக்க சந்தோஷ
கஷ்டங்களிலே, என்னுடைய சந்தோஷங்களிலோ, என்னுடைய துக்கங்களிலோ அவர் என்னோடு கூட இருந்தார். ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. அவர் என்னுடைய தகப்பனார். என்னுடைய தகப்பனார் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும், தொழிலிலே என்னை நடத்துகிற வரைக்கும், என் தகப்பனார் என்னோடு கூட வருகிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு என் தகப்பனார் இல்லை. எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது, எல்லா காரியங்களும் இருக்கிறது, ஆனாலும் எனக்கு பயம் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது, இந்த போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது, இந்த சூழ்நிலைகளை எப்படி மேற்கொள்வது என்கிற ஒரு பயம் இருக்கிறது. எங்கள் தகப்பனார் இருந்திருப்பாரானா, எங்களுடைய தகப்பனார் என் கூட இருப்பாரானா எனக்கு தைரியம் கொடுத்து என்னை நடத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், ஆமென், அவருக்கு ஒருவேளை மனுஷனுடைய தகப்பன் அவரை விட்டு போயிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நமக்கு ஜீவனுள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யெகோவா ஷம்மா அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சோதனைகளை கண்டு துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்முடைய மனதிலே முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த பகுதியை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே. ஆங்கில வேத பகுதி இப்படி சொல்லுகிறது, டிஸ்கரேஜ். ஆமென். அதரியம். இது ஏன் நமக்கு வருகிறது? ஒரு காரியத்தை செய்ய தயக்கமா இருக்கலாம். ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கலாம். சில நேரம் உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். பல நேரங்களிலே நம்முடைய முடியாமல் உட்கார்ந்து இருக்கலாம். சில நேரங்களில் நாம் களைத்து போயிருக்கலாம். எப்படி செய்வது, எதை செய்வது, எந்த இடத்துல செய்வது, யாருடைய வார்த்தையை கேட்பது, எந்த நிலைமையில இதை போவது, எந்த நிலைமைக்கு யார் எடுத்து போவது என்று சொல்லி பல நிலைமைகளை எப்படி செய்வது என்று தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கலாம். அதுதான் திகைக்கிறது. எப்படி செய்வது, என்ன செய்வது, எப்படி, யாருடைய வார்த்தையை கேட்பது, யாருடைய ஆலோசனைகளை கேட்பது, எங்க போவது, எதை எடுப்பது அப்படிங்கிறது நம்ம திகைத்து கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, திகைக்காத, நான் உன் தேவன். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், நான் உன், ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன். அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு நண்பனை தெரியும். அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். என்ன பண்ணுனது தெரியல, யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல, எந்த ஆளை பார்த்தா அந்த பிரச்சனை முடியும்னு தெரியல. ரொம்ப சோர்ந்து போய் எப்படி செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்த அவரை பார்த்து, அவரை சந்திக்க அவங்க அப்பா வந்தார். தம்பி, நீ இந்த காரியத்தை இப்படி செய், இந்த இடத்துல போய் இவரை பார்த்துட்டு, இவரை இந்த இடத்துல போய் இதை செஞ்சுட்டு இதை செய்ய அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி போனார், செஞ்சார். அவங்க அப்பா சொன்னதை அப்படி செஞ்சார். அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை எடுத்தார். வந்து கேட்டார், எப்படிப்பா இது இப்படி செஞ்சு எப்படி சொன்னீங்க? உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, உங்கள் பெரிய தாளந்து இல்லை, வீட்டில் தான் இருக்கீங்க, சின்ன ஒரு கடை தான் வச்சிருக்கிறீங்க, சின்ன ஒரு காரியத்தை தான் செய்கிறீங்க, எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை உங்களால் யோசிக்க முடிந்தது, எப்படி சொல்ல முடிந்தது? அப்போ அவர் சொன்னார், நான் உங்கள் அப்பாடா அப்படின்னார். ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஐ எம் யுவர் ஃபாதர். இங்கே அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் யுவர் காட். நான் உன் தேவன். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்வது, எப்படி செய்வது, என்ன சொல்லுவது, எதை செய்வது அப்படின்னு திகைத்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த குடும்ப காரியங்களிலே, தொழில் காரியங்களிலே, வேலை காரியங்களிலே, பிள்ளைகளுடைய காரியங்களிலே எதை செய்வது என்று தெரியாம திகைத்து கொண்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க திகைக்காத, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சொல்லுடைய பொருள் என்ன தெரியுமா? நான் அன்னைக்கே சொன்ன உங்க இடத்துல, ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஒமினி பொட்டன்ட், ஒமினிசைன்ஸ், அது மாத்திரம் இல்லை, ஒமினி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். என்னால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நான் கர்த்தர், நான் மாறாதவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், நான் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், உன் கூட வருகிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், உனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், உன்னை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறேன். நான் கர்த்தர், உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறேன். நீ திகைக்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏன் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும்? காரணம், நாம் பயந்து இருக்கிறோம், நாம் திகைத்து இருக்கிறோம். அதற்கு மேலாக சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கேற்ற பலன் நம்மிடத்தில் இல்லை. நம்மை பார்க்கும்போது, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது, நமக்கு அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு, அதோடு கூட போராடுவதற்கு பலன் இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், நீங்கள் நினைத்து பார்க்கலாம், எந்தெந்த இடங்களில் நான் துவண்டு விடுகிறேனே, இந்த காரியங்கள் வரும்போது, என்னுடைய இந்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது, இந்த காரியத்தை பேசும்போது, இந்த காரியத்தை நினைக்கும் போது நான் சோர்ந்து விடுகிறேன். என் குடும்பத்தை நினைக்கும் போது, என் பிள்ளைகளை நினைக்கும் போது, என் தொழிலை நினைக்கும் போது, நான் எடுக்கிற முயற்சிகளை நினைக்கும் போது நான் சோர்ந்து விடுகிறேன், நான் பலவீனப்பட்டு விடுகிறேன், நான் துவண்டு விடுகிறேன், நான் அதைரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எங்கள் ஊர்லலாம் சில நேரத்தில் இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த வாழைத்தாரெலாம் கீழே விழுந்துடும். ஆனால் அது செத்து போயிருக்கிறாது. வாழைத்தாறு சில இடங்களில் அல்லது மரங்கள்லாம் கீழே விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஒரு 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 கம்பை எடுத்து அதை தூக்கி நிறுத்தி அதுக்கு உரம் போட்டு அது விளையும்படியான காரியங்களை செய்வார்கள். அதை முதல்ல சப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. சப்போர்ட் பண்ணி அந்த மரத்தை தூக்கி வைத்து அதற்கு பின்பதாக அதை கட்டி, அதற்கு பின்பதாக நீர் ஊற்றி, அதற்கு பின்பதாக உரங்களை போட்டு அது நல்ல வளரும்படிக்காக அவங்க உதவி செய்வாங்க. இதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உடைந்து போய் இருக்கலாம், பிரச்சனை நிலையிலே உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், இந்த மரத்தை போல விழுந்திருக்கலாம். புயல் போன்றதான காரியங்கள், புயல் போன்றதான சோதனைகள், புயல் போன்றதான பிரச்சனைகள் நம்மை தாக்கி இருக்கலாம். காரணம், நாம் பலனற்றவர்களாக இருந்த நேரத்தில் பிசாசு நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்திருக்கிறது உண்மைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன்.
எப்படி ஒரு மரத்தை நம்ம தூக்கி நிறுத்தி அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது போல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் அதை செய்ய விரும்புகிறார். உடைய பிள்ளையுடைய வாழ்வில் அதை செய்ய விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கடைசியாக இந்த பகுதி சொல்லுகிறது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நீதியாயிருக்கிற நீதியின் வலதுகரத்தினால். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீதியுள்ள வெற்றியுள்ள விக்டோரியஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நீதியுள்ள கரத்தினால அவர் நம்மை தாங்குவாரா. பல நம்மை தாங்க முடியும். அரசியல்வாதிகள் கூட நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனால் அவங்க கரங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீதியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒருத்தர் உதவி செய்தார் சிறு வயதில். ஆனால் அவர் என்னை தாங்கினார், பொருளாதாரத்தில் தாங்கினார், சில காரியங்களை எனக்கு உதவி செய்தார். ஆனால் அவர் எனக்கு உதவி செய்தவனுடைய நோக்கம் தவறாக இருந்தது. இவனுக்கு இதை செஞ்சா நாம இதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கரம் அசுத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு நிறைய உதவி செய்யலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் உதவி செய்யலாம், நம்முடைய நண்பர்கள் உதவி செய்யலாம், நம்ம கூட இருக்கிறவங்க உதவி செய்யலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் நம்மை தாங்கினாலும் நமக்கு சுத்தமுள்ள ஒரு கரம், நீதியுள்ள கரமாகிய இயேசு நம்மை தாங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த கரங்களில் தான் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அல்லேலூயா. நமக்காக அந்த கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அந்த கரங்களிலே ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அது நீதியுள்ள கரம், அது பரிசுத்தமுள்ள கரம். அந்த பரிசுத்தமுள்ள கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. ஆமென். நீக்கி தாங்கிறதுக்கு யாரும் இல்லை என்று நீங்க சொல்லி வந்திருக்கலாம். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கலாம். எனக்கு இந்த நிலைமையிலே நான் இவர்களை சந்திக்க விரும்பவில்லை, இவர்கள் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இவருடைய கரங்கள் அசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் தம்முடைய நீதியின் கரங்களினால் நம்மை தாங்குவார். ஏன் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார்? ஏன் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார்? நாம் கீழே விழாமல் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு நம் கீழே விழுந்திருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ திகைக்காத, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அடுத்து சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக, நீ இந்த உலகத்தின் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளிலே, இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்களிலே, இந்த உலகத்தில் இருக்கிற நிந்தைகளிலும் அவமானங்களிலும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் திகைக்க மாட்டேன், காரணம் நீ சர்வ வல்லமையுள்ளவராய் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் ஆண்டவரை பலனுள்ளவனாய் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் பலனற்றவனாய் இருக்கிறேன், உண்மைதான். இந்த மாதத்தில் நீர் என்னை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை கீழே விழாம என்னை தாங்குகிறவராய் இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார்? புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா.
எப்பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார்? எப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார்? எப்பொழுது பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறார்? பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது அந்த பலனை பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் சாதாரண ஒரு வேலைக்காரிக்காக பயந்து ஓடிக்கொண்டிருந்த ஆமை பேதுருடைய வாழ்க்கையில் இங்கே கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றபோது தைரியமாய் நின்று ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கிறவராயிருந்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்பி, தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே நாம் எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில்.